உங்கள் மைந்தர்கள் உங்கள் தேச பக்தர்கள் நேரியவடத்தால் வருவாகியவர் நீங்கள் கண்டு என்னும் உள்ளனா ஓ கனடா நின்னை போற்றி அணிவதுபோ புகழை சுமந்திரத்தை என்னும் இறைவன் ஓ கனடா நான் நின்னை போற்றி அணிவதுபோ ஓ கனடா நான் நின்னை போற்றி அணிவதுபோ. தமிழ் மொழி வருக வாழிகவே வானமழந்த அனைத்து வளர்ந்திடும் தன்மொழி வாழிகவே நிரந்தரம் வருக தமிழ் மொழி வருக வாழிகவே வளர்ந்த அனைத்து வளர்ந்திடும் தன்மொழி வாழிடவே பெரும் தன்மடம் வீசி இசை கொண்டு வாழிடவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழிடவே சூழலின தமிழ் மொழியோங்க குழந்தை தமிழகமே கொள்ளை வினைதது கொள்ளையன்று சுழல தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வளர்ந்த அனைத்து வளமொழி வாழிகவே. நன்றி. கனடிய தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து என்பவற்றை இசைத்து செல்வன் ருதுஷ்கரன் ரமணீஸ்வரன், செல்வன் செந்தூரன் மனோகரன், செல்வன் வாரணன் ஜெயக்குமார் ஆகிய மாணவர்களுக்கு நன்றிகள். மண்டபத்திற்கு வெளியே யாராவது நின்றால் உள்ளே வரும் வண்ணம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். கௌரி கவிதாலயம் இசைக்கல்லூரி அதிபர் திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் பெருமையுடன் வழங்கும் இசைப்பேழை நூல் வெளியீட்டு விழா. இசைப்பேழை நூல் வெளியீட்டை இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எமது இசைப்பேழை நூலாசிரியர் முதலிலே கௌரி சம்பந்தன் அவர்களின் இந்த விழாக்குழு சார்பாக இந்த இசைப்பேழை நிகழ்வை பெருமை சேர்ப்பதற்காய் தமது வேலைப்பளுக்களையும் பாராது இங்கே எமக்காக வருகை தந்திருக்கும் மதிப்புக்குரிய திரு தம்பையா செல்பதி அவர்களையும், மதிப்புக்குரிய டாக்டர் சன் அம்பலவான பிள்ளை சண்முக வடிவேல் அவர்களையும், மதிப்புக்குரிய திருமதி வேமருதி ரவீந்திரன்,
மற்றும் மதிப்புக்குரிய டாக்டர் குமுதா விமலச்சந்திரா அவர்களையும் வரவேற்பதில் விழாக்குழு சார்பாக பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த இசைப்பேழை வெளியீட்டு விழா எனும் அழகிய பேரை உங்கள் முன் அடுத்த ஓரிரு மணித்துளிகள் எடுத்துச் செல்வதற்காய் உங்கள் முன் உங்களில் ஒருவனாய் உங்கள் அன்பின் ஜெயக்குமார் சுவாமியின் இனிய காலை வணக்கங்கள். இசைப்பேழை என்றால் இசை தட்டுத்தானே சீடி என்பார்கள் என்று என்னிடம் ஒருவர் கேட்டிருந்தார். அதற்கு நான் கூறியிருந்தேன், இந்த இசைப்பேழை என்பது எமது வருங்கால சந்ததியினருக்காய் எமது இசை நூலாசிரியர் அமைத்து வைத்திருக்கின்ற ஒரு இசை பெட்டகம். அது ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போதே அவனுக்கான ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பார்கள். அந்த பக்கத்தை பிறர் வாசிக்கும் வண்ணம் செய்வது அவரவர் கைகளிலே இருக்கின்றது. அந்த வகையிலே எமது நூலாசிரியர் தமது பக்கத்தை ஆரம்பித்து விட்டார் என்றே கூற வேண்டும். நான் இங்கே ஆரம்பித்து விட்டார் என்று குறிப்பிடுவது அவர் இன்னும் பல நூல்களை எழுத வேண்டும், பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று இந்த நாளிலே வாழ்த்துகின்றோம். ஒல்வதறிவது அறிந்து அவன்கண் தங்கி செல்வார்க்கு செல்லாதது இல்லை என்பார் வள்ளுவ பெருந்தகை. தனக்கு ஏற்புடையதான ஒரு காரியத்தை எடுத்து அதற்காக கடின உழைப்பிலே ஈடுபட்டு செய்பவர்களுக்கு அதிலே முடியாதது ஒன்றுமில்லை என்பார்கள். நீங்கள் கனவை காணுங்கள், அந்த கனவு உங்களை நித்திரை செய்யப்படாது தடுக்குமாயின் அதற்காக உழையுங்கள், அந்த கனவு ஒரு நாள் நனவாகும் என்கின்றார் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இவற்றையெல்லாம் தன் வாழ்நாளிலே செய்து காட்டியிருக்கின்றார் எமது நூலாசிரியர். திருமதி கௌரி சம்பந்தன் அவர்கள் சிறு வயதிலேயே சங்கீதம் தரம் 2 கேட்கும் போது இவ்வாறான ஒரு கைநூல் தேவை என்பதை உணர்ந்து தன் வாழ்வின் முழுவதும் அந்த கனவோடு முயன்று இன்று அதை நிறைவேற்றிய பெருமையோடு இங்கே வீட்டிருக்கின்றார். சிறு வயதிலேயே சங்கீதம், வீணை, வயலின், வில்லுப்பாட்டு என்று இசை சம்பந்தமாக கற்றுத் தேர்ந்து உயர்கல்வியை கணிதத்துறையிலே பயின்று பின்னர் யாழ் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை பீடத்தில் இசை கலைமணி பட்டத்தையும் பெற்று இசை ஆசிரியராக சிறப்புற பணியாற்றி பின் கனடா வந்து தனது கல்வியை கணக்கியல் துறையிலே பட்டம் பெற்று இருந்தும் அவர் உயிரிலே கலந்த இசையின் ஆர்வத்தால் இங்கே டொரண்டோவிலே கௌரி கவிதாலயம் என்ற இசை கல்லூரியை ஆரம்பித்து பல மாணவர்களை இசைத்துறையிலே உருவாக்கியுள்ளார். இந்த பணிகள் குடும்ப பணிகள் என்ற கடும் சுமையிலும் இந்த இசைப்பேழையை உருவாக்கி வெற்றியும் கண்டுள்ளார் எமது நூலாசிரியர். ஒரு மனிதன் 12 ஆண்டுகள் தவம் செய்வானாயின், உழைப்பானாயின் அவனுக்கு ஏற்படுகின்ற மாற்றம் பெரிதும் முந்துதலாக அவன் வாழ்விலே இருக்கும் என்பார்கள். அருணகிரிநாதர் தனது தொழுநோயிலிருந்து 12 ஆண்டுகள் தவமிருந்து முருகப்பெருமானின் அருளினால் முத்தைத்தெரு பத்தி திருநகை என திருப்புகளை எமக்கு அளித்துள்ளார். அந்த வகையிலே 12 ஆண்டுகள் கடும் முயற்சியின் பயனாக இந்த நூல் நமது கைகளிலே வந்துள்ளது. இந்த நூலானது வருங்கால சந்ததியினருக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் உறுதுணையாக இருக்கும். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கின்றாள் என்று கூட பெருமைப்படுகின்ற எமது சமுதாயம் ஒரு பெண்ணின் வெற்றியின் பின்னால் ஒரு ஆண் இருக்கின்றான் என்பதை கூட வைக்கப்படுகின்றது. ஆனால் இங்கே எமது இசை பேழை நூல் வெளியீட்டு ஆசிரியர் கௌரி சம்பந்தரின் முழு வெற்றிக்கும் பின்னால் அவரது துணைவர் திரு ஐங்கரன் சம்பந்தன் அவர்கள் இருக்கின்றார். இசை என்பது எல்லைகளற்ற காட்டாற்று வெள்ளம் போன்றது என்பார்கள். அதை கட்டுக்குள் கொண்டு வருவதே தாளம் எனப்படுகின்றது. தாளத்தின் பலம் பெறும் தமிழ் சொல் கொட்டு என்பதாகும். கொட்டும் பாட்டு